பா வாட் அ கேம்! இந்த இங்கிலாந்து வெர்சஸ் நேபாள். இந்த அசோசியேட் நேஷன்ஸோட ஸ்பிரிட் இந்த 2026 வேர்ல்ட் கப்பில் வந்து இட் இஸ் அமேசிங் டு see. நேபாள் வந்து கிட்டத்தட்ட இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ஃபேஸஸில் வந்து அவங்க இந்த கேமை தோத்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து வந்து அவங்களோட பவர் பிளே நல்லாவே இருந்தது. ஈவன் தோ தி லாஸ்ட் அ கப்புள் ஆஃப் விக்கெட்ஸ் 57 ஃபார் 2 இன் 6 ஓவர்ஸ் டீசன்ட் ஸ்டார்ட். ஆனால் அதுக்கப்புறம் 7th ஓவர் ஃபஸ்ட்டு பால்லேயே வந்து 3rd விக்கெட்டும் போனதுக்கப்புறம் தேவர் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிளிங். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டில் ஜாக்கப் பெத்தல் அண்ட் ஹாரி ப்ரூக் 2 பேருமே கொஞ்சம் ரிவைவ் பண்ணிட்டாங்க, இன்னிங்ஸை ரிவைவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெத்தல் அவுட் ஆகி இம்மீடியட்டாக சாம் கரன் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் வந்தது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 ஓவர்ஸ் முடிஞ்ச டைமில் வந்து தேவர் ஒன்லி அட் 151. ஸோ அந்த டைமில் வந்து நேபாள் கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணியிருந்தா அவங்கள ஒரு 170 லாஸ்ட் 2 ஓவர்ஸில் ஒரு 20ங்கிறது ஓகே. பட் தே கேவ் 33 in the last 2 overs. ஸோ which meant that they gave at least 10 to 15 runs extra. ஸோ அதனால் 185 became their target. ஆனால் எவ்வளோ அழகாக சேஸ் பண்ணாங்க அவங்க வந்து அவங்களோட கேப்டன் ரோஹித் அண்ட் ஹோவர் இஸ் தட் ஓப்பனர் அண்ட் தென் தேவேந்திர சிங் ஐரி, அப்புறம் கடைசியாக வந்து அந்த லோகேஷ் பேம். வாட் அ வண்டர்ஃபுல் இன்னிங்ஸ், வண்டர்ஃபுல் ஹிட்டிங் தட் ஹி டிட். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு அசோசியேட் நேஷன் ஃபஸ்ட் டைம் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ரெஷரில் வந்து ஐ திங்க் தே சோக்டு. அதாவது வந்து அவ்வளோ அழகாக 18வது ஓவரில் 21 ரன் அடித்தான் அந்த பையன் லோகேஷ் பேம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக வந்து ஐ திங்க் தட் சாம் கரன் ஹீ ஹெல்ட் ஹிஸ் நர்வ். ஸோ இதில் அதனால தான் வந்து இங்கிலாண்டோட இன்னிங்ஸில் அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 33 ரன்ஸில் வில் ஜாக்ஸோட அந்த 18 பால் 39 became the difference. That is why he is awarded man of the match. So England finally escaped, I think they in fact had a great escape today. Hope they are able to go all the way and qualify to Super 8. Thank you.